ஒரு தாத்தா பெங்களூர் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிட்டாரு. கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. நல்ல வயசான தாத்தா. 10-15 நாள் ஆஸ்பத்திரியில் படுத்த பிறகு டாக்டர்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஐயா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. பிள்ளைங்கள் எல்லாம் சேர்ந்து ஊருக்கு தகவல் கொடுத்துட்டாங்க, அப்பாவை நாங்க எடுத்துட்டு வர போறோம், கடைசி ஆயத்தங்கள் எல்லாம் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த அப்பாவோட கடைசி பையன் அப்பாவை பார்க்க ஆஸ்பத்திரியில லேண்ட் ஆயிட்டான் கார்ல. அண்ணனுங்கள் எல்லாம் சொன்னாங்க, அக்காங்கள் எல்லாம் சொன்னாங்க, அப்பா முடிஞ்சுப்பா, எடுத்துட்டு போக போறோம். இவனுக்கு அப்பா மேல ஓவர் பாசம், உணர்ச்சி வசப்படவும் சொன்னான். யாரு சொன்னது அப்பா இறந்துட்டாருன்னு? அப்ப சாகவே இல்ல, ஜெபிச்ச அப்பாவுக்கு உயிர் கிடைக்கும். இன்னும் டாக்டரா பெரிய ஆளு, இப்படி எல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டான். கூடியிருந்தவங்களே நினைச்சாங்க அப்பா மேல ஓவர் பாசம் உள்ள கடைசி பையன், அதனால அவனுடைய உணர்ச்சி பெருக்கி பேசுறான்னு நினைச்சாங்க. உடனே அவ எனக்கு போன் பண்ணா, ஃபாதர் அப்பா சீரியஸ் கண்டிஷன் இருக்கிறாரு. முடிஞ்ச விஷயம் சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா போயிருக்கவே மாட்டேன். அவர் என்கிட்ட சொன்னாங்க சீரியஸ் கண்டிஷன் இருக்காங்க, கொஞ்சம் ஜெபிக்க முடியுமான்னு கேட்டான். ஆரம்ப காலம் எனக்கு வேலை இல்லாத காலம். நான் சொன்னேன் நீ வா, நான் வரேன்னு சொன்னேன். அவன் வந்தான், என்னை கூட்டிக் கொண்டு போனான். அங்க போகும்போது நான் நினைச்சேன் ஐசியூவில் இருப்பாருன்னு நினைச்சேன். ஐசியூவும் கிடையாது. ஐசியூ பக்கத்துல இந்த மாதிரி கேசுகள் எல்லாம் படுக்க வைக்கிற இடம் உண்டு. அந்த இடத்துல துணியெல்லாம் விரிச்சு போட்டு மூடி போட்டு படுக்க வச்சிருக்கிறாங்க. போனேன், கையில ஸ்டால் இருக்கு, கொஞ்சோண்டு தைலம் இருக்கு, கொண்டு போய் தொட்டு பார்த்து முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் நல்ல ஜில்லுன்னு இருக்குது. ஒரு சிலுவை போட்டுட்டு நான் இந்த ஸ்டாலும் தீர்த்தம் எல்லாம் கொண்டு போற பார்த்து டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி வில்லங்காம என்ன பாக்குறாங்க. அவங்க நினைக்கிறது என்ன, பிள்ளைங்களுக்கோ விவரம் இல்ல, படிச்ச பட்டம் வாங்கி சாமியாருக்குமே விவரம் இல்ல, செத்து போனதுக்கு ஜெபிக்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. வசமா மாட்டினதுனாலே வேற வழி இல்லாம போய் பக்கத்தில் நின்றுட்டு நெற்றியில் சிலுவை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூணு ஜெபிச்சேன். ஜெபம் முடிஞ்ச உடனே தம்பி போலாமான்னு கேட்டேன். அவரு கூட கார்ல ஏறி நான் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறேன். 10-15 மினிட் முடியல, அதுக்குள்ள கார்ல அவனோட மொபைல் அடிக்குது. மொபைல் அடிச்சு அண்ணன் சொல்றாரு, நீங்க ஜெபிச்சு போய் 10வது நிமிஷத்துல அப்ப எழுந்திரிச்சு உட்கார்ந்தாரு, இப்ப பால் குடிக்கிறாரு அப்படி சொன்னாங்க. இது என்னுடைய வல்லமே அல்ல, இது அந்த கடைசி பையனோட ஒரு நம்பிக்கை, பைத்தியக்காரத்தனமான நம்பிக்கை. யாரு சொன்னது? டாக்டர் பெரிய ஆளு, கடவுள் தான் பெரிய ஆளு. ஜெபிச்ச உயிர் திரும்பி கிடைக்கும். அந்த பையன் ஜெபிச்ச ஜெபம் போன அப்பா திரும்பி வந்துட்டாரு. 3 மாதங்கள் கழிச்சு தாத்தாவும் பாட்டி என்ன பார்த்து சொல்றாங்க, அன்னைக்கு நீங்க ஜெபிக்காம இருந்திருந்தால் என் குடியில் இப்ப புல்லு முளைச்சிருக்கும் அப்படி சொல்றாங்க. இதுதான் நம்பிக்கையினால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நற்செய்தி 14வது அதிகாரம் 1 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மக்களே உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிடத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள், என் விண்ணக தந்தை இடத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள். கடவுளத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள், உள்ளம் கலங்க வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு நம்பிக்கை இருந்தால் யாரிடத்துல? என் அப்பா இடத்துல, என்னிடத்துல, ஆவியான இடத்துல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தேவையில்லாத கலக்கங்களும் குழப்பங்களும் கவலைகளும் உனக்கு வராது.